அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அவகாசம் கொடுக்கப்பட மாட்டாது என்று சொல்லக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களை கொடுப்பானாக. அத்தியாயம் 2 வசனம் 162. அவர்கள் அச்சம்பாதித்ததிலேயே என்றென்றும் இருப்பார்கள். அவர்களை விட்டும் வேதனை லேசாக்கப்பட மாட்டாது. மேலும் மன்னிப்பு கோர அவர்கள் அவகாசம் கொடுக்கப்பட மாட்டார்கள். வசனம் 163. மேலும் உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான், அவனை தவிர வேறு கடவுளில்லை. அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். எக்ஸாம்பிள், பாவங்கள் அதிகமாக செய்யக்கூடியவர்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறது இந்த வசனத்தினுடைய டெக்னாலஜியாக இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் பாவத்தை மன்னித்து சொர்க்கலோகத்திற்கு அனுப்பி வைப்பானாக, நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமானோமாளுடைய பட்டோலை வலது கரத்தில் கொடுப்பானாக என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். ஆன்மீக முறையில் ஆஸ்துமாவிற்கு தேன் ஊதி கொடுக்கப்படும், மூட்டு வலிக்கு எண்ணெய் ஊதி கொடுக்கப்படும், உடல் ஆரோக்கியத்திற்காக தண்ணீர் ஊதி கொடுக்கப்படும். உங்கள் வியாபாரம் லாபம் பெற இறைவனின் திருநாமம் எழுதி கொடுக்கப்படும். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு அனைத்தும் நடக்கும். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தப்ரார். ஸலாம் அலைக்கும்.